எப்ஸ்டீன் எப்படி செத்து போனான்? அவன் ஜெயிலில் தூக்கு மாட்டி செத்து போனான்னு அமெரிக்க கவர்மெண்ட் சொல்லுது. ஒரு சாதாரண கணக்கு வாத்தியாரா தன்னுடைய வேலையை ஆரம்பிச்ச இவன் 4000-5000 கோடி சொத்துக்கு அதிபதியா மாறி அத்தனை பவர்ஃபுல் பீப்புளோட டார்க் சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் தன் கைக்குள்ள வச்சிருந்தவன் ஒரு நாள் ஜெயிலுக்குள்ள தூக்கு மாட்டி செத்து போறான் அப்படின்னா எல்லா ரகசியங்களும் அவனோட சேர்ந்து புதைஞ்சு போயிருச்சா? அல்லது அத்தனை ரகசியங்களையும் அவங்க கூட சேர்ந்து புதைக்கிறதுக்காக தான் அவன் கொல்லவே பட்டானா? எப்ஸ்டீன் மரணத்தில் இருக்கிற மர்மங்கள் என்ன? இந்த வீடியோவில் ஒவ்வொன்றா டீகோட் பண்ணி பேச போகிறோம். வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. நியூயார்க் மேன்ஹேட்டனில் இருக்கிற மெட்ரோபாலிட்டன் கரெக்ஷனல் சென்டர் MCC அப்படின்ற சிறையில் தான் ஜெஃப்ரி எப்ஸ்டீனை அடைச்சிருந்தாங்க. 2019 வருஷம் ஆகஸ்ட் 10 காலையில் 6:30 மணிக்கு உள்ளே போய் பார்த்தா பெட்ஷீட்டை கழுத்தை சுற்றி இறுக்கி தூக்கு மாட்டி அவன் செத்து போயிருந்தான் அப்படின்னு அதிகாரிகள் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டெல்லாம் செய்யப்பட்டு ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அதிகாரப்பூர்வமாக இப்படி சூசைட் பண்ணிட்டு செத்து போயிட்டான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இதுக்கு பிறகு தான் பல சந்தேகங்கள் முளைக்குது. அவன் ஒன்றும் சாதாரண கைதி கிடையாது. 2019 இவன் அரெஸ்ட் பண்ணும்போதே அதுக்கு முன்னாடியே இவனை பற்றின எல்லா விவரங்களும் மீடியாக்களில் வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் முதல்ல 2009 அரெஸ்ட் பண்ணப்பட்டான். அப்போ ஒரு வருஷம் உள்ளே வச்சுருந்தாங்க. அப்போ ஒர்க் ரிலீஸ் அப்படின்ற பேரில் பகலெல்லாம் போய் வெளியில் வேலை பார்த்துட்டு நைட்டு மட்டும் ஜெயிலில் தங்கிறதுக்காக வந்தான். இது 2009. அதுக்கு பிறகு 2019 அரெஸ்ட் பண்ணி உள்ளே இருக்கும்போதெல்லாம் இவன் யார், எப்பேற்பட்ட செக்ஸ் டிராஃபிக்கிங் வேலையில் ஈடுபட்டவன், எவ்வளவு பவர்ஃபுல் நெட்வொர்க்கை இவன் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தான், எல்லாமே மீடியாக்களில் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அந்த மரணம் அப்படிங்கிறது இயல்பானது இல்லை அப்படின்ற சந்தேகம் வர்றது வெரி நேச்சுரல். இதில் என்னென்ன டவுட்ஸ் வருது அப்படின்னா, இவன் தீவிர கண்காணிப்பின் கீழ் வைக்கப்பட்டிருந்தான். இவனுக்கு எந்நேரமும் 2 காவலர்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எவரி ½ அன் ஹவர் ஒரு தடவை போய் அவன் இருக்கானா, என்ன பண்ணுறான், ஏது அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. பட் இந்த 2019 ஆகஸ்ட் 10 காலையில் 6:30 மணிக்கு செத்து போனான் இல்லையா, அதுக்கு முந்தின நாள் நைட்டு, அதாவது ஆகஸ்ட் 9 நைட்டு அந்த டியூட்டியில் இருந்த அந்த 2 காவலர்களும் நைட்டு 10:40 மணிக்கு தான் கடைசியாக போய் அவன் இருக்கானா, என்ன பண்ணுறான்னு செக் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அடுத்த 10 மணி நேரத்துக்கு, அதாவது அந்த 10:40 காலையில் 6:30 மணி வரைக்கும் இன்பிட்வீன் கேப்பில் அவங்க போய் பார்க்கவே இல்லை. என்ன தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னா, அமேசானில் ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்படி தான் டேட்டாக்கள்லாம் சொல்லுது. அமேசானில் ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் அது மட்டும் இல்லை, அப்படி அங்கே போய் ப்ரௌஸ் பண்ணிவிட்டு நாங்கள் எவரி ½ அன் ஹவர் போய் அவனை பார்த்தோம் அப்படின்னு அந்த லாகில் எழுதி வச்சுருந்துருக்குறாங்க. இது ஒன்றா. அடுத்தது சிசிடிவி ஃபுட்டேஜ். எப்ஸ்டீன் செத்து போன அந்த ஆகஸ்ட் 10 முந்தின 2 நாளைக்குரிய சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கவே முடியல. அதெல்லாம் டேமேஜ் ஆன கண்டிஷனில் இருக்குது. அந்த 2 சிசிடிவி மட்டும் 2-3 நாளாக ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜெயிலில் இருக்கிற மற்ற எல்லா சிசிடிவியும் ஒர்க் ஆகுது. இவனை அடைச்சி வச்சுருந்த அந்த கேபினுக்கு பக்கத்தில் இருக்கிற 2 சிசிடிவி மட்டும் ஒர்க்கே ஆகலை. அது டேமேஜ் ஆகிடுச்சு, பார்க்க முடியாது அப்படின்றாங்க. அது எப்படி சாத்தியம்? மீதியெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, இவன் இருக்கிற செல்லுக்கு பக்கத்தில் உள்ளது மட்டும் ஏன் ஒர்க் ஆகலை? டவுட் வருமா இல்லையா? அடுத்தது, இவன் செத்து போகிறதுக்கு 20 நாளைக்கு முன்னாடி ஜெயில் செல்லில், இவன் அடைக்கப்பட்டிருந்த செல்லிலேயே சூசைட் அட்டம்ப்ட்டுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். அப்போ அதுக்கு பிறகு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சூசைட் வாட்ச் அப்படின்னு எந்நேரமும் இவனை ஒரு கண்காணிப்பின் கீழே வச்சுருந்துருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி சிறைகளில் யாராவது தற்கொலை பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கருதுனாங்கன்னா எப்போ அவனை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் இவனுக்கும் ஒரு வாட்ச் பண்ணுற வேலையை அசைன் பண்ணியிருக்காங்க 2 காவலர்களுக்கு. அவங்க தான் போய் அமேசானில் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில். சரி, இப்படி சூசைட் வாட்ச் இவனுக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த கண்காணிப்பு இவன் இறக்கிறதுக்கு 18 நாளைக்கு முன்னாடி ஜூலை 23 சூசைட் வாட்ச்லேருந்து இவனை நீக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட கண்காணிப்பெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ரிமூவ் பண்ணிட்டாங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி சூசைட் வாட்ச்லேருந்து ஒருத்தனை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு மனநல ஆலோசகரோட ஒப்புதல் வேணும். அப்படிப்பட்ட எந்த ஒப்புதலும் இவன் வழக்கில் வாங்கப்படலை. ஏன் அப்படி பண்ணணும்? வழக்கமாக மற்றவங்களுக்கெல்லாம் அந்த நடைமுறை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இவனுக்கு மட்டும் ஏன் அதை ஃபாலோ பண்ணலை? அடுத்தது, இவன் அடைக்கப்பட்ட அந்த மெட்ரோபாலிட்டன் கரெக்ஷனல் சென்டர் MCC ஜெயில் இருக்கு இல்லையா, அந்த ஜெயிலில் கடந்த 40 வருஷங்களாக, இவன் சாகிறதுக்கு முன்னாடி 40 வருஷங்களாக ஒரே ஒரு சூசைட் கூட நடந்தது இல்லையா ஜெயிலுக்குள்ளே. அவ்வளோ வருஷம் நடக்காத சூசைட் எப்ஸ்டீனுக்கு மட்டும் ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு? அண்ட் இவன் அடைக்கப்பட்ட அந்த செல்லில் இவன் மட்டுமே இல்லை, இவன் தனிமை சிறையில் ஒத்தாளாக ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வைக்கல. இன்னொரு ஜெயில் மேட் ஒருத்தன் இருந்திருக்கான்.
அவனை அந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி காலையில் அவன் சாகரத்துக்கு முந்தின நாள் ஆகஸ்ட் 9ஆம் தேதி வேறொரு செல்லுக்கு மாற்றிருக்கிறாங்க. அது எப்படி கரெக்டாக முந்தின நாள் வேற ஒரு செல்லுக்கு மாற்றுறீங்க? அப்போ சந்தேகம் வருமா வராதா? செத்து போன பிறகு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்ஸ்டீனோட ஃபேமிலி இதை ஏற்றுக்கலை. அவன் சூசைட் பண்ணிக்கல, வேற ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சந்தேகத்தை கிளப்புறாங்க. அதனால கோர்ட்டோட அனுமதியின் பேரில் ஒரு தடயவியல் நிபுணர், அவர் பேர் டாக்டர் மைக்கேல் பேடன், அந்த தடயவியல் நிபுணரை நியமித்து அவனோட உடம்பை இவங்க ஒரு முறை பரிசோதனை பண்ணுறாங்க. அந்த பேடன் செக் பண்ணிவிட்டு அவர் கொடுத்த ரிப்போர்ட் என்ன அப்படின்னாக்க, எப்ஸ்டீனோட கழுத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. காய்டு போன் அப்படின்னு சொல்லுவாங்க. கழுத்தில் ஒரு போன் இருக்குது, அதில் 3 இடத்துல எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கு. யூஸ்வலாக இந்த எலும்பு முறிவு கழுத்தை நெரிச்சிருந்தால் மட்டும்தான் ஏற்படும். ஹேங்கிங் பண்ணிக்கிட்டா இப்படிப்பட்ட எலும்பு முறிவெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இது ஷோராக இவனை கழுத்து நெரிச்சு தான் கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது டாக்டர் பேடன் கொடுத்த ரிப்போர்ட். பட் அமெரிக்க சிறைத்துறை இதை மறுத்துருச்சு. நீங்கள் சொல்கிற ஆர்கியூமெண்ட் இளம் வயதில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். இவனுக்கு எப்ஸ்டீனுக்கு 66 வயசாச்சு. 66 வயசாகும்போது இந்த மாதிரியான எலும்பு முறிவு ஹேங்கிங் பண்ணப்போ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஆர்கியூமெண்ட்டை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. பட் வெகு மக்களோ மீடியாக்களோ இதை முழுமையாக அக்செப்ட் பண்ணிக்கல. இப்போ வரைக்கும் இந்த ஆங்கிளில் டவுட்டை கிளப்புறாங்க. சரி, இதெல்லாம் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட் எழுப்பப்படுற சந்தேகங்கள். இதை தாண்டி பல கான்ஸ்பிரசி தியரியும் எப்ஸ்டீன் டெத்தில் இருக்குது. இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட அத்தனை பேருமே இந்த உலகத்திலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்சியல் பீப்புள். ஸோ எப்ஸ்டீன் வாயை திறந்து எல்லா உண்மைகளையும் சொன்னான். அவனோட ப்ரைவேட் ஐலாண்டில் என்ன நடந்துச்சு, யாரெல்லாம் அவனோட ஃப்ளைட்டில் அங்கே வந்தால், ஒவ்வொரு சிறுமிகளையும் அவங்க என்ன பண்ணாங்க, அதுக்கான தொடர்புகள் என்னென்ன, அந்த பீடோஃபைல் விவகாரத்தில் யாருக்கெல்லாம் நேரடியான தொடர்பு இருக்குது, வீடியோ ஆதாரம் என்ன, ஃபோட்டோ என்ன, எல்லாத்தையும் இவன் கசிய விட்டு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டா அத்தனை பேரும் வசமாக சிக்குவாங்க. அதனால தான் இவனை ஜெயிலுக்குள்ளேயே வச்சு என்னவோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது இந்த கான்ஸ்பிரசி தியரிக்கு பின்னால் இருக்கிற அடிப்படையான லாஜிக். இதில் முக்கியமாக சொல்லப்படுறது, உள்ள செத்து போனது எப்ஸ்டீனே கிடையாது, பாடி டபுள் பண்ணிட்டாங்க. இவனை போல தோற்றம் உள்ள யாரையோ உள்ளே கொண்டு வச்சுட்டு இவனை எஸ்கேப் பண்ணி வெளில விட்டாங்க. எப்ஸ்டீன் இப்போது இஸ்ரேலில் தலைமறைவாக திரியிறான் அப்படின்றது ஒரு லாஜிக். இதுக்கு ஆதாரமாக இஸ்ரேலில் இவனை மாதிரியே தோற்றம் கொண்ட ஒரு ஆள் அங்கே தூரத்தில் நடமாடுறத ஒரு வீடியோ எடுத்து உழவ விட்டாங்க. அது எப்ஸ்டீனா இல்லையா அப்படின்னு தெரியாது. பட் தோற்றத்தில் அவனை போலவே அந்த வீடியோவில் இருக்கிற உருவம் இருக்குது. அது ஒரு லாஜிக். அவனை வெளில கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது. அதுக்கு ஆதாரமாக என்ன சொல்கிறாங்கன்னா, போஸ்ட்மார்ட்டத்துக்கு பிறகு எப்ஸ்டீனோட உடலில் எந்த டாட்டூவும் இல்லை, ஆனால் உண்மையிலேயே அவன் கையில் டாட்டூ ஒன்று போடப்பட்டிருந்துச்சு. அப்போ அந்த டாட்டூ எங்கே போச்சு அப்படிங்கிறது அடுத்த ஆர்கியூமெண்ட். இதில் மூணாவதாக, எப்ஸ்டீன் ஜெயிலில் இருக்கும்போது ஒரு லேடி அடிக்கடி இவனை பார்த்துட்டு போனாங்க. அந்த லேடி யார், அந்த லேடியை பற்றின அடையாளங்களை ஏன் இது வரைக்கும் வெளியிட மறுக்கிறாங்க அப்படிங்கிறது இதில் எழுப்பப்படுற இன்னொரு சந்தேகம். சரி, மக்கள்கிட்ட இருக்கிற இந்த சந்தேகத்துக்கு ஒரு விடை தேடும் விதமாக ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தோட பேர் YouGov அப்படின்னு ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் எப்ஸ்டீனோட மரணத்தில் இருக்கிற டவுட் பற்றி மக்கள்கிட்ட ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த சர்வேல 40% பேர் எப்ஸ்டீன் சூசைட் பண்ணிக்கல, அவன் மரணத்தில் மர்மம் இருக்குது, அவன் கொல்ல தான் பட்டிருக்கான் அப்படின்னு ஓட் பண்ணியிருக்காங்க. 40% ஆஃப் பீப்புள். 20% பேர் தான் அது சூசைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் பர்சன்டேஜ் அதர் ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருக்காங்க. இந்த 40% அளவுக்கான மக்கள் எப்ஸ்டீனோட சாவில் சந்தேகம் இருக்கிறதா உறுதியாக நம்புகிறாங்க. சரி, இப்படியெல்லாம் ஃபேக்ட்டு, சதி கோட்பாடு இதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் தாண்டி அடிப்படையாக நம்ம யோசித்து பார்த்தாலே இவன் சூசைட் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு புரியுது. இவ்வளோ பெரிய கேஸில் சிக்கின ஒருத்தன் சாகும்போது அவனுக்கு இருந்த சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 4500 கோடி ரூபாய் சொத்து. அவ்வளோ பெரிய சொத்துக்கு சொந்தக்காரன் அவன் கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிற அத்தனை பேரும் உலகத்தோட அதிபர்கள், பிரதமர்கள், மைக்கேல் ஜாக்சன்லேருந்து இங்கிலாந்து இளவரசர் வரைக்கும், டொனால்டு ட்ரம்ப், பில் கிளின்டன், நரேந்திர மோடின்னு இவ்வளவு பேரை தான் கான்டாக்ட் லிஸ்ட்டில் வச்சிருக்கிற ஒருத்தன் ஏன் சூசைட் பண்ணிக்கணும்? அவன் நினச்சா அந்த ஜெயிலே விலைக்கு வாங்கி வெளியில் வந்திருக்க முடியாதா? எதுக்காக அவன் சூசைட் பண்ணியிருக்கணும்? அப்போ வாய்ப்பு இல்லை இல்லையா? அப்போ அவனை என்னவோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது இந்த சந்தேகம் எல்லாருக்கும் எழுவதற்கான அடிப்படை. சரி, இது மட்டுமே எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விவகாரத்தில் பிரச்சனையா? இதோட அது முடிஞ்சு போச்சா அப்படின்னா அதுதான் இல்லை. இன்னும் எவ்வளவோ பல விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்காக ஒவ்வொரு நாளும் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானதும் ஆல்ரெடி சொன்னது போல் 4500 கோடி 5000 கோடி சொத்து இவன்ட்ட இருக்குது.
எப்படி இவ்வளவு சொத்தை அவன் சேர்த்தான்? ஒரு சாதாரண கணக்கு வாத்தியார் பிழைக்க வழி இல்லாமல் சில $100 ஒரு ஸ்கூலில் வாத்தியாரை வேலை பார்த்தவன் இவ்வளவு குறுகிய காலத்தில் எப்படி இவ்வளவு பெரிய சொத்தை சேர்த்தான் அப்படிங்கிறது அதில் ஒரு கேள்வி. ரெண்டாவது, இவனும் பில்கேட்ஸும் ஒன்றா சேர்ந்து கொரோனா பேண்டமிக்கை இவங்க தான் உருவாக்குனாங்க. உலகத்தில் கொரோனான்னு ஒன்று வர்றதுக்கு காரணமே இந்த 2 பேரும் தான் அப்படின்னு இன்னொரு ஷாக்கிங்கான விஷயங்கள் சொல்லப்படுது. அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இது சம்மந்தமான டேட்டாக்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்குது. அந்த ஃபைல்ஸ் எல்லாம் அதோட காப்பியெல்லாம் பார்க்கும்போது என்னதான் இந்த உலகத்தில் நடக்குது, அப்போ கொரோனாவே இவங்க கிரியேட் பண்ணதா அப்படின்னு சந்தேகமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. இதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். காத்திருங்க, மீண்டும் சந்திப்போம். நன்றி.